திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு மனிதர்கள் வேஷம் போடுறதுல பல விதங்கள் இருக்கிறது. அது திரைப்படமானாலும் சரி, நாடகமானாலும் சரி, அல்லது பள்ளிக்கூடத்துல ஏதாவது கலை நிகழ்ச்சி ஆனாலும் சரி, மனிதர்கள் என்ன செய்யறாங்க? விதவிதமாக வேஷத்தை தரித்துக் கொள்கிறார்கள். அந்த வேஷத்தை தரித்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல நடிக்கிறார்கள். இன்னும் சில மனிதர்கள் வேஷம் போடாமலே மாறுபாடான இருதயம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். நல்லவர்கள் போல் வேஷம் தரித்துக் கொண்டு நல்லதை பேசுவது போல, நல்லதை செய்வது போல வேஷம் தரித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அதனுடைய பின்புலம் பார்க்கும் பொழுது அதுல சுயநலம் இருக்கும், தன்னுடைய தற்பெருமை அதிகமாக இருக்கும். அதே போல சிலர் என்ன செய்யறாங்க? தங்களை ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக, ஒரு நல்ல விசுவாசிகளாக ஒரு பிரம்மத்தை காட்டுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் விசுவாசிகளுடைய ஒரு வேஷத்தை தரித்துக் கொள்கிறார்கள். அது தரித்துக் கொண்டு என்ன செய்யறால், ஒரு நேரத்திற்கு ஏற்றாற் போல அவருடைய செயல்பாடு இருக்கிறது, சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல செயல்பாடு இருக்கிறது. எப்பொழுது ஒரே நிலையில, எப்பொழுது ஒரே மாதிரியாக, ஒரே விதமாக இருக்க மாட்டார்கள். ஏதாவது ஒரு தேவையோ, ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றாற் போல அவர்கள் மாறுவார்கள். அவரை பார்க்கிற சில மனிதர்கள் என்ன பண்றாங்க? அவங்களே அப்படியே இருக்கிறாங்க, நாமளும் அப்படியே இருக்கலாம். அது தவறான எண்ணத்துல என்ன பண்றாங்க? போய் விடுறாங்க. அப்போ இந்த நாள்ல கடவுள் அதை எச்சரிக்கிறார், அவர்களுக்கு விலகி இருக்கும்படியாக சொல்லுகிறார். அதான் நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் எப்படியாக சொல்கிறது? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் வல்லமையை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஆம், எனக்கு அன்பானவர்களே, தேவ பக்தியின் வேஷம் தரித்து அந்த வல்லமையை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள், அவர்களை விட்டு விலகு. விசுவாசி என்ற வேஷத்தை தரித்து கொண்டு கடவுளை முழுவதுமாக நம்பாத சில கருப்பு ஆடுகள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை தான் நீங்க என்ன பண்றாங்களோ தாங்கள் ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொள்கிறார்கள். எச்சரிக்கையாக இருப்போம், ஆராய்ந்து பார்ப்போம், ஜெபத்தின் வழியாக, வேதத்தை வாசிப்பதன் வழியாக எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி சோதித்தறிந்து தேவ பக்தியின் விசுவாச வாழ்க்கையை முழுமையாக வாழுகிறார்களா, அல்லது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறார்களா, விசுவாசத்தின் வேஷத்தை தரித்திருக்கிறார்களா என்று சொல்லி ஆராய்ந்து நம்ம பார்ப்போம். தேவ பக்தியின் வேஷத்தை, விசுவாச வேஷத்தை தரித்திருக்கிற ஜனங்களை விட்டு நாம விலவோம், எச்சரிக்கையாக இருப்போம். காலங்கள் நேரங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. இயேசுடைய வருகை சமீபமாகவே இருக்கிறது. ஆம், எச்சரிக்கையாக விழிப்பாக நாம் இருப்போம். கடவுளுக்கு பயப்படுவோம், கடவுள் மீது பயபக்தியாக நம்ம வாழுவோம். இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து, விசுவாசம் வைத்து, அவரையே பற்றி கொண்டு, அவரையே முன்மாதிரியாக வைத்து அவருக்குள்ளாக நம்ம வாழுவோம். ஆம், மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தரிடத்துல பற்றுதலாய் இருப்பதே நமக்கு மேலானது. மனுஷனை பார்க்காம, மனுஷன் தான் தரித்து கொள்கிற தேவ பக்தியின் வேஷத்தை நம்ம பார்க்காம ஏசாண்டவரை மட்டும் நம்ம நோக்கி பார்ப்போம், அவருக்குள்ளாக நம்ம வாழுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லா புத்திக்குமான தெய்வீக சமாதானம் முழுதைகளையும் சினைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமென். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையை மீட்பருமாகிய கர்த்தாதி கர்த்தாவே, இந்த சந்தோஷமான நாளுக்காக, தியான வேலைக்காக நாம் நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஆம், இன்றைக்கு அநேகர் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு, விசுவாச வேஷத்தை தரித்து கொண்டு மாயக்காரர்களாக இன்றைக்கு அதிகமாக பெருகின்ற சூழ்நிலையில உடைய வருகை சமயமாகவே இருக்கிறது. சீக்கிரமாக உடைய வருகை நிச்சயமாக இருக்கிறது. அதற்கு ஆயத்தமாக நாங்கள் இந்த வேஷம் தரிக்கிற ஜனங்களை விட்டு விலகி உமக்கு ஏற்ற, உமக்குள்ளாக பரிசுத்தமான விசுவாச வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வேலை செய்கிற இடத்துல, என்னுடைய குடும்பத்துல, எங்களை சுற்றி இருக்கிற ஜனத்துல யாரெல்லாம் வேஷம் தரித்து வாழ்கிறார்களோ அவர்களை நாங்கள் கண்டு அவரிடமாயிருந்து நாங்கள் விலகி எச்சரிக்கையாக, பாதுகாப்பாக நாங்கள் வாழ்வதற்கு இறைவன் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எங்க வாழ்க்கை நீர்கள் துணைவராக இருப்பீராக. எல்லா ஆபத்து, மோசம், நாச, கவலை, கண்ணீர் எல்லாவற்றிலிருந்து நீர் எங்களை விடுவித்து, நீர் எங்களை பலப்படுத்தி, நீர் தாமைகளை நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டுமாய் இறைமகன் இயேசு ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.